கடலை விட ஆபத்தான கன்னி பொண்ணுகளை பத்தி தான் இந்த படத்துல நாம பார்க்க போறோம். எது பொண்ணுங்க ஆபத்தா? பொண்ணுங்களுக்கு தானே மத்த பசங்களால ஆபத்து. காப்பாற்றப்பட வேண்டியவங்க பொண்ணுங்க தானே அப்படின்னு யோசிக்கலாம். டேஞ்சரஸ் வாட்டர்னு 2023 வந்த இந்த படத்தை பார்க்கும்போது படம் பார்த்த எல்லாருக்கும் அந்த தாட் கொஞ்சம் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. என்ன ஏதுங்கிறத படம் பாருங்க, உங்களுக்கே புரியும். ஸ்டோரிக்குள்ள போலாமா? இந்த படத்தோட ஸ்டார்டிங் சைடுல ஒரு டீனேஜ் பொண்ணை போலீஸ்காரங்க விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பிட்ட இந்த தேதியில என்னாச்சு ஏதாச்சுங்கிறத தெளிவா சொல்லுமா அப்படின்னு விசாரிச்சுட்டு இருக்காங்க. அவ உடம்பு முழுக்க காயமா இருக்குது. அவ அப்படியே பிளாஷ்பேக் எடுத்து சொல்லிட்டு இருக்கா. பிளாஷ்பேக்கு போறோம். தான் அம்மாவை பத்தி முதல் சொல்றா. பாசக்கார அம்மா. அவங்களால முடிஞ்ச அளவு 1-2 வேலைகளை பார்த்து புள்ளைய படிக்க வைக்கிறாங்க. புள்ளையும் ஓரளவு வளர்ந்துருக்கிறா. இவ தான் அந்த டீனேஜ் பொண்ணு. அம்மானா இவளுக்கு அம்புட்டு பிடிக்கும். பெருசா வசதி வாய்ப்பெல்லாம் இல்ல. ஒரு நாள் அந்த அம்மாவோட புருஷன் இறந்து போய் ரொம்ப நாள் ஆச்சு. அம்மாவும் பொண்ணு மட்டும்தான். இப்ப ஏதோ புதுசா ஒரு பாய் ஃப்ரெண்டு கிடைச்சிருக்கானா. கடந்த சில மாதங்கள் தான் பழக்கம், 2 மாச பழக்கம் தான். ஆனாலும் தனக்கு சொந்தமா இருக்கிற ஒரு கப்பல்ல ஒரு போட்ல கொஞ்ச நாள் நம்ம பயணப்பட்டு போகலாம், ஒரு 10 நாள் ட்ரிப் போயிட்டு வரலாம்னு கூப்பிட்டு இருக்கிறார் போல. சும்மா போவாங்க, தான் பொண்ணையும் கூட்டிட்டு போலாமேன்னு பொண்ணையும் கூட்டிட்டு போறாங்க. அம்மா பொண்ணுக்கு போறதுக்கு விருப்பம் இல்லைனாலும் அம்மா வற்புறுத்துறாங்களேன்னு சரின்னு சொல்லிட்டு கூட வரதுக்கு சம்மதிச்சிட்டா. நீ வரேன்னு சொன்னதே பெரிய விஷயம், கொஞ்சம் சந்தோஷமா சிரிச்சிட்டு வாயேன் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுக்க முயற்சி பண்றாங்க. வண்டி ஸ்டார்ட் ஆகலங்க. உடனே ஒரு ஸ்பானர் எடுத்துட்டு போய் வண்டியை திறந்து 2 தட்டு தட்டுறாங்க. இந்த டிவி எல்லாம் எடுக்கலன்னா நம்ம தட்டுவோம்ல, அந்த மாதிரி தட்டினதும் வண்டி எடுத்துச்சு. ஓகே போலாமேன்னு 2 பேரும் கிளம்புறாங்க. ஒரு வழியா துறைமுகத்துக்கு போயாச்சு. ஏகப்பட்ட மேக்கப். அவரை பாக்குறதுக்கு முன்னாடி 2 மாச பழக்கம். எப்படி நம்பி அதுவும் 10 நாளைக்கு போய் செட்டில் ஆகணும் வைக்கணுங்கிற, என்ன வேற கூட்டு போற அப்படின்னு கேட்கறா. அதெல்லாம் நல்ல பையன், உனக்கு பிடிக்கும் வைக்கும் அப்படி இப்படின்னு வக்காலத்தை வாங்கிட்டு இருக்காங்க. அம்மா பார்த்தா அவர் வரார். டவுசர் போட்டு ஆளே ஒரு மாதிரியா இருக்கிறாப்ல. டவுசர்ல இவனை இன்னைக்கு தான் நான் பாக்குறேன், சரி நான் போய் பார்த்துட்டு வரேன்னு ஓடி போய் முத்தா கொடுத்து கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க. அடச்சை அப்படின்னு இவ சிகரெட் அடிச்சிட்டு இருக்கா. அப்புறம் தான் போட்டுக்கு கூட்டிட்டு வந்து போட்டை காட்டுறாப்ல. இங்கதான் நம்ம போக போறோம்னு மேப்ல ஏதோ லொகேஷனை காட்டுறாரு. ஜிபிஎஸ் எல்லாம் இருக்கு சிஸ்டத்துல. அப்புறம் தான் பொண்ணு இங்க வந்திருக்கிறதாவும் அவளும் நம்ம கூட வரப்போறதாவும் சொல்லவும் அவரு சந்தோஷப்படுறாரு. போட்டை சுத்தி காட்டட்டுமா அப்படின்னு கேட்க, இல்ல என் பொண்ணு வரட்டும், 2 பேருக்கு சேர்ந்தே சுத்தி காட்டுங்க, அப்புறம் இல்ல மறுபடியும் சொன்ன கதையை திரும்ப சொல்றாப்ல இருக்குன்னு சொல்லிட்டு திங்ஸ் எடுக்கிறதுக்காக இங்க கார் கிட்ட வந்தா இன்னும் 2 ஆட்கள் வந்து அந்த அம்மாட்ட கடலை போட முயற்சி பண்றாங்க. உடனே அதை பார்த்துட்டு ஓடியாந்துட்டு, பரவாயில்லையே மார்க்கெட்ல இன்னும் உனக்கு வேல்யூ இருக்கு போலயே அப்படின்னு பொண்ணு அப்படியே கொஞ்சம் வம்புழுத்துட்டே வரா. அப்புறம் பொண்ணையும் பாய் ஃப்ரெண்டையும் அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. இந்த போட்ல ஆனலிசா அப்படின்னு எழுதி இருக்குது. ஆனலிசானா யாருன்னு இவ கேட்பா. யாருக்கு தெரியுங்கிறாரு இவர். இந்த போட்டை செகண்ட் ஹேண்ட்ல வாங்கியிருக்கிறார். யூஸ்டு போர்டா வாங்கியிருக்கிறாரு. யூஸ்டு போட்டை வேற மாத்த வேணாமே அப்படியே வச்சுக்கிட்டதா சொல்றாரு. சரி வாங்க கிளம்பலான்னு கடலுக்குள்ள வண்டி இறங்கி போய்கிட்டு இருக்குதுங்க. கடலுக்குள்ள ஒரு லெவலுக்கு மேல போயிட்டா சிக்னல் கிடைக்காது. சிக்னல் இல்லைன்னா யாருக்கும் கால் பேச முடியாது, இன்டர்நெட் இருக்காது. மேல இருந்து வாக்கி டாக்கில உதவி தேவைங்கிறான் பாய் ஃப்ரெண்ட். சரின்னு இந்த அம்மாவும் என்னன்னு வருது, உனக்கு முடிச்சு போட தெரியுமா? போட்டை கட்டுறதுக்கு முடிச்சு போட தெரியணும், அதை நான் உனக்கு சொல்லி தரேன், கீழே அந்த இருக்கும் பாரு போய் எடுத்துட்டு வான இடத்தை சொல்றாரு. சரின்னு இவளும் போய் செக் பண்ணுவா. அப்ப அங்க ஒரு லெட்டர் எழுதி இருக்குதுங்க. சர்ப்ரைஸ் பார்ட்டி உங்க அம்மாவுக்கு கொடுக்க இருக்கிறேன், ஹெல்ப் பண்ணு அப்படின்னு ஏதோ எழுதி வச்சிருக்காரு. கேக் இருக்கும் எடுத்துட்டு வான்னு சொல்லியிருப்பாரு போல, அதுல எழுதி இருக்கு போல. கேக் எடுத்து வந்திருக்காங்க. பாய் ஃப்ரெண்டு ரொம்ப நல்ல மனுஷன் போல தெரியுது. அம்மாவோட பிறந்த நாளுக்காக அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கேக் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிருக்கான். இது பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சுங்க. சூப்பர்னு 2 பேரும் கேக் வெட்டி கொண்டாடுறாங்க. 2 பேரையும் கட்டி பிடிச்சு தன் நன்றியை தெரிவிச்சுக்கிறாங்க. அம்மா தேங்க்ஸ் சொல்றாங்க. அப்புறம் ஒன்னா உட்காந்து கேக்கு சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் கயத்துல எப்படி முடிச்சு போடணுங்கிறதையும் பாய் ஃப்ரெண்ட் சொல்லி கொடுக்குறாரு. அடுத்து மேற்படிப்பு படிக்க போறதாவும், அதுக்கு முன்னாடி 1 வருஷம் வேலை பார்த்துட்டு ஓரளவு பணத்தை தேத்திட்டு அப்புறம் மேற்படிப்பு படிக்க போறதெல்லாம் அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்ப கிஃப்ட் கொடுக்குறாரு இவர். ஐயோ கிஃப்ட் மாறி போச்சுன்னு அப்புறம் பொட்டியை மாத்தி கொடுக்குறாரு. அந்த அம்மாவுக்கு ஒரு டி-ஷர்ட்டை கிஃப்டா கொடுத்துருக்காரு. பொண்ணுக்கு ஒரு கத்திய பாதுகாப்புக்குன்னு கிஃப்டா கொடுத்துருக்காப்ல. தேங்க்யூங்கிறாங்க 2 பேருமே. அப்புறம் நீங்க இதுக்கு முன்னாடி என்ன போலீஸா இருந்தீங்களான்னு கேட்க, ஆமா ஒரு காலத்துல போலீஸா இருந்ததா சொல்றாரு. இப்போ என்ன பண்றீங்கன்னு கேட்டா பிரைவேட் செக்யூரிட்டி கன்சல்டன்ட்ங்கறாப்ல. அப்புறம் மேல வந்தவங்க எல்லாம் போட்டோ எடுக்கறாங்கன்னு, உனக்கு ஒரு நல்ல போட்டோ எடுக்கிறேன்னு பொண்ணோட மொபைல் போனை வாங்கி போட்டோ எடுக்கிறதுக்காக ஆங்கிள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இது சரிப்பட்டு வராது, இந்த எட்ஜ்ல போய் எடுக்கிறேன்னு எடுத்துக்கிட்டு இருக்கும்போது பாய் ஃப்ரெண்ட் ஏதோ ஒரு பட்டன் நமக்கு தெர இந்த பக்கத்துல தள்ளி அவ பொத்துன்னு கீழே விழுந்துருவா. உடனே இவர் ஒரு பலூனை தூக்கி போட்டு கீழே ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் இருக்கு எடுத்துட்டு வா ஓடுன்னு விரட்டுறாரு. பொண்ணு கீழே போய் இருக்கிற அந்த கேப்ல ஒருவேளை அம்மாவை கொண்டு போட்டுருவானோ அப்படின்னு நமக்கு தோணுது. கீழே இவங்க ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் எங்க இருக்குன்னு செக் பண்ணி பார்த்தா பெரிய பெரிய துப்பாக்கி எல்லாம் இங்க இருக்குதுங்க. அந்த துப்பாக்கியில ஏதோ வித்தியாசமா லோகம் இருக்கிறத கவனிக்கலாம். அம்மாவோட நிலைமை என்னன்னு மேல பார்த்தா அம்மாவை காப்பாத்தி கூட்டு வந்திருக்கிறார். அடச்சே நாம தான் இந்த மனுஷனை சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா நல்லபடியா அம்மாவை காப்பாத்தி இருக்கிறாப்ல. அப்புறம் போரைய கொண்டு வந்து போத்தி அது இதுன்னு தேத்தி அம்மாவை சரி கட்டுறா பொண்ணு. எமர்ஜென்சி பீரியட்ல இப்படித்தான் நாம வேலை செய்யணும்னு பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு பாய் ஃப்ரெண்ட். இந்நேரத்துல இது தேவையான இவ கோவப்படுறா. திடீர்னு பார்த்தா மேக ஒரு மாதிரி இருட்டிட்டு இருக்குது. என்னடான்னு கேட்டா புயல் வர போகுது போல அப்படிங்கிறாரு அவரு. அப்புறம் இவரு அவரோட கை ஒரு செகண்ட் நடுநடுங்கிறத இவ கவனிக்கிறா. பக்கவா மாதிரி ஏதாவது ஸ்டார்டிங்ல ஆரம்பிக்குது போல, ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்குது போல. காத்து கொஞ்சம் பலமா இருக்கும், அவ்வளவுதான், நீங்க எல்லாம் ஒன்னும் பயப்பட வேண்டாம், சேஃபா இருங்கன்னு சொல்லிட்டு அவர் மேல போயிட்டார். இவ கீழே பெட்ரூம்ல படுத்திருக்கா. நிம்மதியா தூங்க முடியல. என்னடா மேல அவங்க லவ் பண்ணிட்டு இருக்காங்க போல தெரியுது. இந்த பெருசுகளோட தொல்லை தாங்கலையேன்னு இவ சத்தமா வீடியோல சவுண்ட் வச்சு கேட்டுட்டு இப்படியே ஒரு வழியா தூங்க முயற்சி பண்ணிருக்கா. காலையில வரைக்குமே சரியா தூங்கல போல. மேல வந்து பார்த்தா அம்மா இருக்கிறாங்க. என்னடி தூங்குனேன்னு கேட்டா சரியா தூக்கமே இல்ல, நீ என்ன ஓவர் ரொமான்ஸ் போலன்னு அம்மாவே ஓட்டிக்கிட்டு இருக்கா. அப்புறம் கீழே ஏதோ துப்பாக்கி எல்லாம் இருந்தது நான் பார்த்தனே அப்படின்னு இவ கேட்பா. ஆமா வேலை சம்பந்தமா எனக்கு துப்பாக்கி எல்லாம் வச்சிருக்கலாம், லைசன்ஸ் இருக்குங்கிறாரு. அப்புறம் எனக்கு
துப்பாக்கி சுட சொல்லி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்க சரின்னு அவரும் சொல்லி கொடுக்குறாருங்க. இங்க பிடிக்கணும், இப்படி வைக்கணும், இப்படி சுடணும்னு. துப்பாக்கிலேயே லோகம் இருக்கிறத இவன் நல்லாவே கவனிக்கிறான். சுடச்சல சொல்லும் போது அவ பிடிக்கிற விதம் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்குது, குறிபாக்குற விதமும் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்குது, சுடுறது மட்டும் தான் கொஞ்சம் மிஸ் ஆகுது. இதுக்கு முன்னாடி துப்பாக்கி யூஸ் பண்ணிருக்கான்னு கேட்டா அவ இல்லையங்கிறா. கண்டிப்பா இருக்காது, துப்பாக்கி எங்களுக்கு ஆகாது அப்படிங்கிறாங்க அம்மா. சின்ன வயசுல இருந்தே துப்பாக்கியை கையில கொடுத்ததே இல்ல, துப்பாக்கி வச்சிருக்கிற ஆளுகிட்டையும் நாங்க அனுப்புனதே இல்லைங்கிறாங்க அம்மா. அப்புறம் இங்கேயே பாத்ரூம் எல்லாம் இருக்கும், ஒரு குடியில எல்லாம் போட்டு ஜம்முன்னு மேல வர்றா. மேல வந்து பார்த்தா ஷாம்பெயின் எல்லாம் எடுத்து சாப்பிட்டு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அவங்க. ஏகப்பட்ட விஸ்கி பாட்டில் கீழே இருக்குது போல. சாமி இதே மாதிரி கடல்ல போயிட்டே இருக்கலாம் போலயே அப்படின்ற ரேஞ்சுக்கு அம்மா பேசிட்டு இருக்காங்க. ஆனா இவளுக்கு ஒன்னும் அதுல பெருசா விருப்பம் இல்ல. மேல டான்ஸ் ஆரா வைக்கிறோம், வரையா வரையான்னு கூப்பிட வரலன்னு சொல்லிட்டு இவ ரூம்ல போய் படுத்துட்டா. சரக்கு போதை ஏறி போயிடுச்சு போல படுத்துட்டா. ராத்திரி பார்த்தா வேற ஏதோ ஒரு போட்ல இருந்து வேகமா வந்து இந்த போட்டை முற்றாப்ல சவுண்ட் கேக்குதுங்க. என்னடான்னு இவ பயப்படுறா. மேல ஆவுன்னு சவுண்ட் கேக்குது. ஒருத்தன் துப்பாக்கி எடுத்துட்டு வந்து பாய் ஃப்ரெண்ட மிரட்டுறா. இவ பார்த்துட்டு என்ன பண்ணணும்னு தெரியல, அப்படியே முழிக்கிறா. துப்பாக்கியால மேல எல்லாம் சுட்டு வேற பயமுடுத்த இவளுக்கு இன்னும் பயமாகுதுங்க. வந்தவங்க அம்மாவை போலிருந்து அடிக்கிறாங்க. இந்த அம்மாவுக்கு மூக்குல ரத்தம் வந்துருச்சு. கீழே இருக்கிற பொண்ணை பார்த்துட்டு சத்தம் போடாத, ஒளிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றா. கீழே இருந்து துப்பாக்கியை கூட எடுத்து வச்சுட்டா. துப்பாக்கியால அவங்கள சுட்டு காப்பாத்தலாமான்னு ஒரு நொடி யோசிக்கிறா. ஆனா இவ ரெடியாறதுக்குள்ளேயே துப்பாக்கியால அம்மாவை சுட்டுட்டு பாய் ஃப்ரெண்டையும் சுட்டுறாங்க. பாய் ஃப்ரெண்ட் பொத்துன்னு தண்ணிக்குள்ள விழுந்துட்டாரு. அவருக்கும் குண்டடி பட்டுருச்சு. அவ்வளவுதான், அரண்டு போய் கையில துப்பாக்கியே இருந்தாலும் இவ ஓரமா ஒளிஞ்சுக்கிட்டா. அதை தேடுறா அப்படிங்கிறாங்க. ஏதோ ஒண்ணு போதை பொருளா என்னன்னு தெரியல, அதை தேடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு மொட்டை வந்து தேடி பார்த்துட்டு இதோ கிடைச்சிருச்சு அப்படின்னு எடுத்துட்டு போறாருங்க. எல்லாமே கிடைச்சிருச்சு, நம்ம சேஃப், ஒரு பிரச்சனையும் அப்படின்னு எடுத்துட்டு போறாங்க. அவசரப்பட்ட அந்த பொம்பளையை சுட்டு கொண்டுட்டோமே, கொஞ்சம் வச்சு செஞ்சிருக்கலாமோ அப்படின்னு பேசிட்டு போறானுங்க. அப்புறம் எல்லாத்தையும் எரிச்சு விடுன்னு சொல்லிட்டு ஏதோ எரிக்கிறாங்க போல, எரிச்சிட்டு போயிட்டானுங்க. அங்கங்க நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்குதுங்க. அவங்க போன பிறகு நெருப்பெல்லாம் ஓரளவு அணைக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறா. கண்ட மணிக்கு எரிஞ்சிட்டு இருக்குது, ஓரளவு அணைச்சிட்டா. அப்புறம் அம்மாவோட டெட் பாடியை பார்த்துட்டு அம்மா நமக்கு இப்படியா ஆகணும், போயும் போய் இந்த மாதிரியா நாம சாகணும்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறா. அப்படியே கீழே எவ்வளவு நேரம் படுத்துக்கிட்டதான் தெரியல. காலையில விடிஞ்சிருச்சு. தண்ணி பார்த்தா போட்ல தண்ணி வரல, எதுவும் உருப்படியா வேலை செய்யறாப்ல தெரியல. கம்ப்யூட்டரும் ஒழுங்கா வேலை செய்யல. போட்டை இயக்குவதற்கான சிஸ்டம் ஃபுல்லா எரிஞ்சு போய் கிடக்குது. மேலையும் எரிஞ்சு போய் கிடக்குது. என்ன பண்ணணும்னு இவளுக்கு ஒன்னும் புரியல. தலகால் புரியாம இருக்கிறா. அவ்வளவு பெரிய கடல்ல ஒருத்த சின்ன போட்ல எப்படி கஷ்டப்பட்டு இருக்கிறான்னு கவனிங்க. அம்மாவோட டெட் பாடியை பார்த்துட்டு இருக்கிறதுக்கு மனசு இல்லாம அம்மா ஒரு துணியில சுத்தி கட்டி மூடியே வச்சுட்டா. மூஞ்சிய மூடி வச்சுட்டா. அவங்க ஞாபகார்த்தமா அவங்க டாலர் எடுத்து வச்சுக்கிட்டா. அப்புறம் வாக்கி டாக்கில யாரையாவது கான்டாக்ட் பண்ண முயற்சி பண்ணலான்னு பார்த்தா வாக்கி டாக்கி எரிஞ்சு போய் கிடக்குது. அப்புறம் மஞ்சள் கலர்ல ஒரு டப்பா கிடக்குது பாருங்க. அது ஏதாவது ஆபத்தான டைம்ல உதவி கேட்பதற்கான கருவி. ஆனா அது என்ன ஏதுன்னே இவளுக்கு தெரியாது. ஆனாலும் அமுக்கி பார்த்திருக்கிறா, ஒன்னும் வேலைக்காகல. அப்புறம் மேல வந்து அங்க இருக்கிற கயிறுகளை எடுக்க முயற்சி பண்ணும்போது கயிறோட மறுமுனையில பாய் ஃப்ரெண்ட் அப்படியே பொண மாதிரி மிதக்கிறது தெரியுதுங்க. உதவி பண்ணுங்க, உதவி பண்ணுங்க அப்படின்னு கத்துறா. கத்த கூட முடியல, முணங்குறா. அப்படியே இருங்கன்னு சொல்லி சுத்துன்னு சுத்தி கயிறை மேல தூக்கி ஒரு வழியா காப்பாத்தியாச்சு. அரை மாதிரி மயக்கத்திலேயே கிடக்குற. முதல் தண்ணி கொடுக்குறா. என்ன பண்ணணும்னு கேட்க ரேடியோல உதவி கேளுங்கிறாப்ல. ரேடியோ கெட்டு போச்சு, நிறைய எரிஞ்சு போச்சு, ஒன்னும் பண்ண முடியாது அப்படிங்கிறா. அவ ஏதாவது சொல்லியா அப்படின்னு கேட்கிறாரு. இந்த மஞ்சள் கலர் டப்பா என்னன்னு கேட்டா இதெல்லாம் யூஸ்லெஸ், தேவையில்லாதது அப்படின்ட்டார். அப்ப நான் என்னதான் பண்ணட்டும்னு கேட்க திரையெல்லாம் எடுத்து மேல கட்டு அப்படின்னு எப்படி கட்டணுங்கிறதான் சொல்லி கொடுக்குற. சரின்னு இவளும் திரும்ப திரும்ப முயற்சி பண்ணி ஒரு வழியா திரைய கட்டி மேல ஏத்திட்டாங்க. இப்போ அந்த துணி மேல படுற அந்த காத்துனாலேயே போட்டு இப்போ மூவ் ஆகி போய்கிட்டு இருக்குது. அப்புறம் திடீர்னு தண்ணி வரத கவனிக்கிறான். பாத்ரூம் பக்கத்துல ஏதோ உடஞ்சு போய் தண்ணி வருதுங்க. போட்ல ஓட்டை விழுந்திருக்கு. அந்த ஓட்டைய பெரிய பெரிய அலை வரும்போது தண்ணி உள்ள வரும். சோ டேப் போட்டு அந்த ஓட்டையை நல்லா ஓட்டி விட்டுட்டா. இப்போ அந்த பிரச்சனை கொஞ்சம் நேரத்துக்கு இல்ல. திருதுப்புன்னு பார்த்தா மேல இருந்து சத்தம் வருது. என்னடான்னு பார்த்தா இவன் தான் முழிச்சிட்டான். ஃபர்ஸ்ட் எய்டு கிட்ட இருந்தா எடுத்துட்டு வான்னு சொல்ல இவளும் எடுத்துட்டு வராங்க. பார்த்தா ஷோல்டர்ல தான் குண்டடி பட்டிருக்குது. அதுக்கு டிஞ்சரை போட்டு டேப் வச்சு ஒட்ட சொல்ல அவளும் ஒட்டி விடுறா. இன்ஜினை ஸ்டார்ட் பண்றதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு கேட்டா 2 தட்டு தட்டினா எப்படி காரு ஸ்டார்ட் ஆகுமோ அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகும்னு சொல்றா. சரின்னு இவளும் ஸ்பாண்டரை வச்சு 2 தட்டு தட்டி ஸ்டார்ட் பண்ண முயற்சி பண்றா. ஒன்னும் வேலைக்கால. திரும்ப முயற்சி பண்றா. ஒன்னும் வேலைக்கால. டென்ஷன் ஆகுது அவளுக்கு. அப்புறம் அம்மாவோட செயின் எடுத்து போட்டுக்கிட்டு அம்மாவை நினைச்சுக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறா. அப்ப அங்க கிடக்கிற போட்டோஸ் எல்லாம் பார்த்தா இவளுக்கு ஷாக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட கேட்டிருப்பா, எங்க அம்மாவை சுட்டு கொண்டவங்க யாரு, உன்னையும் சுட்டது யாரு அப்படின்னு கேட்டா யாருக்கு தெரியும், கடல் கொள்ளையர்களாக இருக்கலாம்னு சொல்லிருப்பாப்ல. ஆனா இங்க பார்த்தா நேத்து வந்தவங்க உள்ள வந்து எதையோ எடுத்துட்டு போன மொட்டை இவங்க எல்லாம் ஒன்னா போட்டோ எடுத்திருக்காங்க. ஒன்னா ஒரு காலத்துல போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்திருக்கானுங்க. சோ கூட வேலை பார்த்தவங்க தான் வந்திருக்காங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இவன் ஆபத்தானவனு சொல்லி சத்தமே போடாம மயங்கி கிடக்கிறவனோட கை காலு எல்லாத்துலயுமே அவன் சொல்லி கொடுத்த அந்த நாட்டு முடிச்சு போட்டு கட்டி வச்சுட்டு அவங்கிட்ட இருந்த கத்தியை எடுத்துக்கிட்டா. அப்புறம் ஏதோ ஒரு துணியை கட்டிட்டு திரும்பி பாக்குறதுக்குள்ள ஆளு அங்க இல்ல. போட்ட அந்த கட்டெல்லாம் வீணா போயிடுச்சோ என்னன்னு தெரியல. கத்தி எடுத்துட்டு கீழே தேடி பார்த்துட்டு இருந்தா பின்னாடி இருந்து அவர் வர பார்த்து கத்தியில கையை கிழிச்சுக்காத, நான் தான் உனக்கு முடிச்சு போறது அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். அதை இன்னும் நீ ஒழுங்கா கத்துக்கல போலயே அப்படிங்கிறாப்ல. பெருசா எல்லாம் இவ கையில கத்தி வச்சிருக்காளே அது இதெல்லாம் நினைச்சு அவர் பயப்படலாம் செய்யல. அவங்க எல்லாம் தெரியாதுன்னு சொன்ன ஒன்னா போட்டோ எடுத்து வச்சிருக்கிற உண்மையை சொல்லு அப்படின்னு விசாரிக்கிறா. பெரிய விஷயமா பழைய பகையை தீர்த்துக்கிறதுக்கு வந்தாங்களோ பண்ணிட்டாங்களோ என்னவோ ஃப்ரீயா விடு அப்படிங்கிறாப்ல. தப்பிச்சு போறதுக்கு வழியை பாரு, இந்த மேப், இந்த மேப்ல நாம இங்க இருக்கிறோம், மேபி இந்த இடத்துல நாம இருக்கலாம். இப்ப எங்கேயாவது காத்துல அடிச்சுட்டு வந்திருக்கோம், காத்தோட திசை வேற மாதிரி இருக்கிற நாம வேற திசையில நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். மறுபடியும் இன்ஜினை ஸ்டார்ட் பண்றதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுவோம், உனக்கு என் உதவி தேவைன்னு சொல்லிட்டு இன்ஜினை ஸ்டார்ட் பண்றதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணி ட்ரை பண்றாங்க. இன்ஜின் புகஞ்சு போச்சு அரைகுறையா. அப்புறம் ராத்திரி ஆயிடுச்சுங்க. ராத்திரி இவரு பழைய காலத்து சில
ஆயத்தங்கள்லாம் எடுத்துட்டு வர. காம்பஸ்னு சொல்லுவோம்ல, திசை காட்டும் கருவி. நட்சத்திரத்தை வச்சு எந்த திசையில போறோங்கிறதெல்லாம் ஓரளவு அவரால் கணிக்க முடியும். அதெல்லாம் எடுத்து செக் பண்ணி பார்த்துட்டு உங்க அம்மாவை நினைச்சு எனக்கு வருத்தமா இருக்குது, எதுவும் தெரிஞ்சே நடக்கல, சாரின்னு சொல்லி புலம்பிட்டு கீழே படுத்துட்டார். அப்புறம் இவ காம்பஸை வச்சு பாத்துக்கிட்டே இருக்கிறா. கயரெல்லாம் எப்படி கட்டுறதுன்னு பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. தூங்கியும் போயிட்டா. தூங்கிட்டு இருந்தவளுக்கு போர்வையெல்லாம் போத்தி விட்டுட்டு இவரு அடுத்து என்ன பண்ணுங்கிறத எழுதிக்கிட்டு இருக்கிறார், எங்கிட்டு போறது வைக்கிறதுன்னு. இப்பயாவது துப்பாக்கிய சாரி என்னோட கத்திய குடிப்பியான்னு கேட்கிறார். உன் கழுத்துல தொங்கல அந்த டாலர் நான் தான் உங்க அம்மாவுக்கு கொடுத்தேன் தெரியுமா அப்படிங்கிறாப்ல. என்ன விளையாடுறீங்களா, பல வருஷம் எங்க அம்மா இந்த டாலரை போட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்ல, ஆமா நீ 7ஆம் கிளாஸ் படிக்கும் போதே உங்க அம்மாவுக்கு எனக்கும் பழக்கம், அப்ப நண்பர்களாக இருந்தோம், நீ விளையாடும் போதெல்லாம் நான் வந்து பாத்துருக்கேன் தெரியுமா உன் ஸ்கூலுக்கு அப்படிங்கிறாப்ல. அப்படியா, இதெல்லாம் எங்க அம்மா சொல்லவே இல்லையான்னு கேட்க, இப்பத்தானே பாய் ஃப்ரெண்டு, அதுக்கு முன்னாடி சாதாரண ஃப்ரெண்டு தானே, அதனால சொல்லிருக்க மாட்டாலோ என்னவோங்கிற. அப்புறம் எப்படி போட்டை ஓட்டணும் வைக்கணும் இதெல்லாம் சொல்லி விடுறாப்ல. அப்புறம் எப்படி நட்சத்திரத்தை பார்க்கணும், எப்படி திசையை பார்க்கணுங்கிறதெல்லாம் சொல்லி விடுறாப்ல. ஒரு நல்ல ஃபாதர் ஃபிகர் மாதிரி தான் போய்கிட்டு இருக்கிறார். திருத்துப்புன்னு பார்த்தா பைத்திய மாதிரி பிஹேவ் பண்றாப்ல, கத்துறாப்ல. நாம திசை மாதிரி போய்கிட்டு இருக்கிறோம், எதுவும் உருப்படி ஆகுறதுல அப்படி இப்படின்னு கத்தி டென்ஷன் ஆக இவ பயந்து போய் துப்பாக்கி எடுத்துட்டு ரூம்ல போய் ஒளிஞ்சுக்கிறா. அப்புறம் காலையில பயந்தெளிஞ்சு வெளியில வந்து பார்த்தா நம்ம ஆளு சரக்கு அடிச்சுட்டு மட்டையா கிடக்குறான். அந்த கேப்ல தசமாரி போய்கிட்டு இருக்குது. தூரத்துல பார்த்தா ஒரு சின்ன தீவு தெரியுதுங்க, நிலப்பகுதி தெரிகிறது அப்படின்னு ரொம்ப குஷியா வண்டியை ஓட்டிட்டு அந்த நிலப்பகுதிக்கு வண்டி எடுத்துட்டு வர. பெரிய போட்டை கரை வரைக்கும் கொண்டு போக முடியாது, ஏன்னா தரதட்டம். சோ இங்கேயே விட்டுட்டு சின்ன போட்டு மூலமா அங்க போகணும்னு ஒரு பலூன் போட்டை இறக்குறாங்க. கூட எனக்கு நீ உதவிக்கு தேவை, உதவி கிடைக்குதா நீங்க பாப்போம், ஆனா இங்க இருந்து நாம அந்த பக்கம் போறதுக்கே இந்த துடுப்பு போட்டு தான் போகணும், ஒரு கையை வச்சு என்னால துடுப்பு போட முடியாது, துடுப்பு போடு அப்படின்னு சொல்ல, சரி நீ இவளும் துடுப்பு போறதுக்காக துடுப்பை போடுவா. ரெண்டு தனித்தனியா இருக்கும், உள்ள சொருகி வச்சுட்டு துடுப்பு போடணும். இவளும் சொருகி வச்சுட்டு துடுப்பு போடுவா, துடுப்பு கலண்டுருச்சுங்க. அதை எடுக்கிறேன்னு முயற்சி பண்ணி பொத்துன்னு உள்ள விழுந்துட்டா. ஒரு மாதிரி உள்ள மூழ்கிட்டு இருக்க நம்மால் தான் கீழே குதிச்சு அவளை காப்பாத்தி மேல தூக்கிட்டு வர. இல்ல கரைக்கே தூக்கிட்டு வந்துட்ட, செயற்கை சுவாசம் எல்லாம் கொடுத்து காப்பாத்துற. சூப்பர்ல. அப்புறம் ஓரளவு முழிப்பு தட்டுதுங்க. போட்டு கண்ணுக்கட்டுல தூரத்துல தான் இருக்குது. இவன் முள்ளைங்களையும் உள்ள காட்டுக்குள்ள சுத்தி பார்த்துட்டு இருக்கும்போது அவன் அந்த பக்கத்துல இருக்கிறத கவனிக்கிறான். அந்த குகைக்கு நடுவுல பாறைகளுக்கு இடையில இருந்து குடிக்கிற தண்ணி கிடைக்கும், இதை குடிச்சுக்கோ அப்படின்னு காட்டுறாரு. உடனே இவளும் சந்தோஷமா தண்ணி குடிக்கிறா. வந்தவங்க யாரு என்னன்னு நோண்டிக்கிட்டு இருக்க, அதை பத்தி எல்லாம் பேசாத, டென்ஷன் ஆகும் அப்படிங்கிறாப்ல. அப்படியே போய்கிட்டு இருக்கும்போது இவங்களோட போட்டு இவங்க இருக்கிற அதே கரை பக்கம் அந்த தீவு பக்கம் ஒதுங்கி இருக்கிறத பார்த்துட்டு நல்லதா போச்சுன்னு அதை எடுத்துக்கிறாங்க. எங்க இருக்கிறாங்கிறதே அவங்களுக்கு தெரியாதான். அந்த பலூன் சின்ன போட்டை இழுத்துக்கிட்டே கரை வரைக்கும் வந்து சேர்றாங்க. எப்படி இருட்ட போது நமக்கு தூக்கம் தேவை, ரெஸ்ட் தேவை அப்படின்னு சொல்றாரு. இவ அதுலயே ராத்திரி படுத்திருக்கிறா. அவரு நெருப்பெல்லாம் ரெடி பண்ணி காய வச்சிட்டு இருக்கிறார். அந்த துடுப்பை ஏன் விழுந்துச்சுங்கிறத இப்ப கவனிக்கிறாங்க. துடுப்போட ரெண்டு பகுதியையும் ரெண்டா சேர்த்து இணைச்சு ஒரு லாக் மாதிரி ஒண்ணு இருக்கு, அதை போட்டு விடணும். அப்படி போட்டா தலைப்பகுதி மட்டும் தனியா அப்ப போனாப்புல போகாது. அதை இப்ப கத்துக்கிறா. அந்த பக்கத்துல இருந்து பாய் ஃப்ரெண்டு வராப்ல. அப்புறம் பழைய கதையெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது தன் அப்பா சின்ன வயசுலயே இறந்து போயிட்டாருனோ, இந்த மாதிரி எல்லாம் உட்காந்து பேசி அவர் கூட பழகுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல, அந்த மாதிரி ஞாபகங்களே இல்லைன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறா. உடனே அவரும் அவரோட பிளாஷ்பேக் கதையெல்லாம் சொல்லிட்டு இருப்பாப்ல. அப்புறம் இவளும் துப்பாக்கி எல்லாம் இதுக்கு முன்னாடி இவளுக்கு நல்ல பழக்கம் உண்டு போல. ஏதோ ஒரு பாய் ஃப்ரெண்டு துப்பாக்கி எல்லாம் பயன்படுத்துவானா, அவன் கூட ட்ரைனிங் எல்லாம் போயிருக்கிறா. துப்பாக்கி சுடுறதெல்லாம் இவளுக்கு அத்துப்படியா. ஆனா அம்மாவுக்கு துப்பாக்கியை கண்டாலே பிடிக்காதுங்கிறதுனால அந்த மாதிரி ஒரு பக்கம் இருக்கிறதே நான் எங்க அம்மாட்ட காட்டிக்கல அப்படிங்கிறா. அப்புறம் பிரேக்கப் ஆகி போச்சான். பாய் ஃப்ரெண்டு இப்போ ஈராக்குக்கு போயிட்டானான்னு சொல்றா. அப்புறம் இவரு தான் போலீஸா இருக்கும்போது எப்படி சத்திய பிரமாணம் பண்ணலாம் எடுத்து சொல்லுவாரு. ஆனா போலீஸ் உத்தமனா இருக்கணும், லஞ்சம் வாங்காம இருக்கணும், பொறுப்பா வேலை செய்யணும் அப்படின்னு ஒரு 10 வருஷமா இந்த மாதிரி இருந்தாராம். ஆனா ஒரு ஸ்டேஜுக்கு பிறகுதான் எல்லாமே இங்க மாறி போச்சு, எல்லாமே கரெக்டா போச்சு, நல்ல போலீஸா இருந்து ஒரு பிரயோஜனம் இல்ல, ஒரு மண்ணுத்துக்கும் பிரயோஜனம் இல்லங்கிறதெல்லாம் அப்புறம் புரிஞ்சுக்கிட்டேங்கிறாப்ல. இப்படி நல்லவனா இருந்து ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி இந்த ஆளோட பொண்டாட்டி பேரு ஆனலிசா என்னை விட்டுட்டு போயிட்டா, நான் ஒரு தோத்தாங்கோலின்னு சொல்லி என்னை விட்டுட்டு போயிட்டான்னு சொல்லும் போதுதான் ஆனலிசாங்கிற இந்த பேரு இவரோட போட்டோட பேரு. இவன் முதல் அந்த போட்ல ஏறும்போது இந்த பேரு யாருது அப்படின்னு கேட்டா யாருக்கு தெரியும், செகண்ட் ஹேண்ட்ல வாங்கினேன்னு பொய் சொல்லி இருக்கிறாப்ல. ஆனலிசாங்கிறது பொண்டாட்டியோட பேரு, அதுதான் போட்டோட பேர் அவர் இருந்திருக்குது. சோ இவன் பொய் சொல்றாங்கிறத அவ புரிஞ்சுக்கிறா. 10 வருஷ உழைப்புல சிஸ்டம் சரியில்லைங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டாராம். நல்லவங்களால இந்த சமுதாயத்துல சர்வே பண்ண முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டாராம். கடுமையான உழைப்பு ஏழ்மையில இருந்து யாரையும் தூக்கி நிறுத்தாது, சரியில்லாத இந்த சிஸ்டத்துல நாமளும் சரியில்லாம இருந்தாதான் பொழைக்க முடியுங்கிறத புரிஞ்சுக்கிட்டாப்ல. அதன் பிறகு நல்ல போலீஸா இருந்தவர் கெட்ட போலீஸா டட்டி காப்பா மாறிட்டாராம். தப்பான வேலைகள் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சாராம். சில பொருட்களை கைமாத்தி கொடுத்தாலே நிறைய காசு கிடைக்குமா. சோ தப்பான வேலையை பார்க்க ஆரம்பிக்க தப்பான ஆட்களோட பழக்கம் ஏற்பட்டது. என்ன மாதிரி இருக்கிற சில போலீஸ்காரங்களும் என் கூட சேர்ந்துக்கிட்டாங்க. அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேல நாம ஏன் இதுல முன்னேறி வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணி ஒரு பெரிய தப்பா பண்ணிருக்கிறார். அதுல கூட வேலை பார்த்தவங்க எல்லாம் செம்ம காண்டாயிட்டாங்க. ஒரு பெரிய ஒரு டீலை முடிச்சுட்டு செட்டில் ஆயிடலான்னு முடிவு பண்ணிட்டு வேலை வேணான்னு எழுதி கொடுத்துட்டு ரிட்டையர்மெண்ட்டை கொண்டாடுறதுக்காக தான் உங்க அம்மாவை கூட்டிட்டு இந்த பக்கத்துல வந்தேன். எப்படி என்ன தேடி அந்த கேப்டன் வருவான்னு தெரியும், அவன் இருக்குலே ரொம்ப மோசமானவன், அதனாலதான் அவன் பார்வைப்படாம இவ்வளவு தூரம் வரணும்னு நினைச்சேன், ஆனா அதையும் மீறி தேடி கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னு சொல்றாப்ல. யாருங்க அந்த கேப்டன் கேட்டா உங்க அம்மாவை
கொண்டதவன் தான், சொல்ல முடியாத பல கேவலமான விஷயங்களை அவன் செய்வான் அப்படின்னு எடுத்து சொல்றாப்ல. கேப்டனை பத்தி எனக்கு சொல்லுங்களேன்னு இவ கேப்பா. கேப்டனுக்கு சின்ன பிள்ளைங்கன்னா ரொம்ப பிடிக்குமா, நம்ம ஹீரோயின் மாதிரி பிள்ளைகளை. அவன் எங்க இருப்பான்னு கேட்டா ஏன் தெரிஞ்சுக்கிட்டு கொல்ல போறியான்னு கேட்கிறாரு இவரு. பாரு, நீ கத்துக்கிட்ட விஷயம் எல்லாம் அவன் முன்னாடி ஒண்ணுமே இல்ல, உணர்ச்சிகளை மறைக்கிறாப்புல முகம் வச்சுக்கிட்டு இருந்தா நீ பெரியவளா, பக்கத்துல நெருங்கவே முடியாது. அப்புறம் இன்னும் உனக்கு நல்ல நாட்டு போட கைக்கிட்டு போட வரல இல்ல, நான் உனக்கு சொல்லி கொடுக்கட்டுமா, கையை காட்டுன்னு சொல்லு. கையை காட்டி எப்படி கட்டுறதுங்கிறத சொல்லி கொடுக்குறாரு, எப்படி முடிச்சு போடணுங்கிறதெல்லாம். இப்ப அவுத்து பாரு அப்படின்னு சொல்லும்போது அவுக்க முயற்சி பண்ற, அவுக்க முடியல. அப்பதான் அந்த மஞ்சள் கலர் டிவைஸை பார்த்துட்டு இது என்ன அப்படின்னு கேட்டா அவசர காலத்துல உதவி தேவைங்கிறத இதன் மூலமா நம்ம அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி அடுத்த கட்ட பெருசா போட்டு விடுறாப்ல. இதை ஆக்டிவேட் பண்ணி விட்டுட்டா எங்க இருந்தாலும் நம்மளோட லொகேஷன் போலீஸுக்கு போகும், கடற்படைக்கு போகும், அவங்க நம்மள தேடி உதவி அனுப்புவாங்கன்னு சொல்றாப்ல. டவர் எல்லாம் தேவையில்லையா, சேட்டலைட் வச்சே இது வேலை செய்யுமா. ஆனா இது வேலை செய்யாதுன்னு சொன்னீங்களே அப்படின்னு கேட்க இதோ பாரு அப்படின்னு ஒரு மோதிரத்தை காட்டுறாரு. இது என்ன மோதிரம்னா இவங்க அம்மா அவங்க போட்டுக்கிட்டு இருந்த மோதிரம். இது உனக்கு வேணா போட்டு விடட்டுமான்னு கேட்கறாப்ல. இவளுக்கு ஒன்னும் புரியல. கையை கட்டி போட்டுட்டு அம்மா கிட்ட இருந்த வைர மோதிரத்தை கொண்டு வந்து எனக்கு போட்டு ஒண்ணுன்னு பாக்குறானே, என்ன கல்யாணம் பாக்குறானோ அப்படின்னு யோசிக்கிறா. பாரு, முதவங்க அம்மாவை தான் பார்த்தேன் 2 மாசத்துக்கு முன்னாடி, பார்த்ததுமே சூப்பரான ஃபிகரா இருக்கே, கொஞ்சம் கம்பெனி கொடுக்கட்டுமே சொல்லிதான் இவ்வளவு நல்லா பழகிட்டு இருந்தேன். ஒரு 10 நாள் ட்ரிப்ல வச்சு நல்லா என்ஜாய் பண்ணலாம் நினைச்சுக்கிட்டு தான் அவளை கூப்பிடுறதுக்கு வந்தேன். பார்த்தா கூடவே இன்னும் ஹாட்டா ஒன்ன மாதிரி ஒரு பொண்ணை பார்த்த பிறகு எனக்கு டபுள் வின்னு பொசிஷன் தான். கண்ணா 2 லட்டு தின்ன ஆசையாங்கிற மாதிரி அவருக்கு தோணிடுச்சான். அம்மா பத்தி எனக்கெல்லாம் ஒன்னும் பெருசா தெரியாது, அவ செத்து போயிட்டா, அப்புறம் இந்த டாலர் கூட நான் ஒண்ணு கொடுக்கல தெரியுமா அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் ஏன் அதெல்லாம் போய் சொன்ன அப்படின்னு கேட்டா நீ என்ன நம்பணும், நீ என்ன நம்பினாதான் வசமா என்கிட்ட ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் போது மாட்டுவேன். அந்த வாய்ப்பு கிடைச்சிருச்சுன்னு தொட போகும்போது டப்புன்னு ஒரு போட்டு துப்பாக்கியை தூக்கிட்டா. சுற்றாத, நீ சுட்டா செத்துருனா என்ன, நான் செத்து போயிட்டேன்னா இந்த டிவைஸை எப்படி ஆன் பண்ணுவ, உனக்கு ஆன் பண்ண தெரியாதே, சுற்றாதன்னு இருக்கிறாப்ல. அவ சுற்றுவே மிரட்டிக்கிட்டு இருப்பா. ஆமா எதுக்கே இப்ப என்ன கொல்ல பாக்குற அப்படின்னு கேட்க தெரியக்கூடாத நிறைய விஷயங்களை நீ தெரிஞ்சுக்கிட்ட. இப்போ போலீஸோ கடற்படையோ வந்தா அவங்க கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்ல வேண்டியிருக்கும், அப்ப நான் மாட்ட வேண்டியிருக்கும். கூடவே அவங்களும் மாட்டினாங்கன்னா அது இன்னும் பெரிய தலைவலி செய்யும். அதனாலதான் அந்த உண்மை வெளியில வரக்கூடாதுன்னா நான் உன்னை கொல்ல வேண்டியிருக்குங்கிறாப்ல. உடனே அவ கோவப்பட்டு துப்பாக்கியால சுடுவா பாருங்க. தோட்டா அதுல இருக்காரு, ஏன்னா தோட்டா இவங்கிட்ட இருக்குது. அப்படியே மல்யுத்தத்தில் அடிக்கிறாப்ல, கீழே போட்டு குத்துன்னு குத்துறான். பதிலுக்கு அவெல்லாம் அடிச்சு போட்டு கை கட்டோட அங்க இருந்து தப்பிச்சு ஓடுற காட்டுக்குள்ள. இவரு துப்பாக்கியும் எடுத்துக்கிட்டு தோட்டாவை எடுத்து லோடு பண்ணி சுட்டுக்கிட்டே பின்னாடி வரார். அதுக்குள்ள இவ கண்ணா பின்னாடி ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டா. வாயாலே கடிச்சு கட்டா ஊத்துட்டா. பகல் விடிஞ்சிருச்சுங்க. மேல இருந்து எவ்வளவு ஆளோடு பாருங்க. கீழே ஒரு குட்டி மலை மேல இருக்கிறா. பாறைகள்ல இருந்து மெதுவா அப்படியே கீழே இறங்கி வந்துகிட்டே இருக்கிறா. கீழே வரைக்கும் வந்தாச்சுங்க. இறங்கி அந்த பக்கத்துல ஓலான்னு பார்த்தா மேல இருந்து சுடுறாங்க. மறுபடியும் ஒல்லா பார்த்தா மறுபடியும் சுடுறான். காலில் குண்டடி பட்டுரும். தப்பிச்சு போக நினைக்காதீ, கொண்டுட வேண்டிய அப்படின்னு அவன் எட்டி சுட போகும்போது வலிக்கு கீழே விழுந்துட்டான். ஒரு 30 அடி உயரத்துல இருந்து கீழே விழுந்துட்டான். ஆனா கீழே ஃபுல்லா மண்ணா கிடக்குது. பக்கத்துல நெருங்கி போனா கத்தியால வெட்ட வராரு. என் பக்கத்துல வராத அப்படிங்கிற. அவ பக்கத்துல நெருங்கி வரும்போது என்ன கொல்ல பாக்காத, நான் செத்துட்டா உன்னால யாரையும் காப்பாற்ற முடியாது, உன்னையும் காப்பாத்திக்க முடியாது, என் உதவி தேவை அப்படின்னு இருப்பாப்ல. முத வேலையா அவ அந்த மஞ்சள் டிவைஸ் எடுத்து ஆன் பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்கா. ஆன் ஆக மாட்டேங்குது. என்னை காப்பாத்து கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்ல போடானா அப்படியே அம்போன்னு விட்டுவிட்டு இவ அந்த பலூன் படகுல ஏறி பெரிய படகுக்கு வந்து சேர்றா. இடுப்புல கொஞ்சம் கிழிச்சு விட்டாங்க கத்தியால. கால்ல வேற கொஞ்சம் காயம். ஃபர்ஸ்ட் எய்டு கிட் எடுத்து இந்த தையல் போறதுக்குன்னே கீழே ஸ்டிக்கர் மாதிரி இருக்கு, தையல் போட்டாப்ல கிரிப்பா ஒட்டிக்கும், அதை போட்டு விட்டுக்கிட்டா. அப்புறம் காலுக்குள்ள இருக்கிற அந்த தோட்டாவையும் எடுத்துடுறா. ராத்திரி அங்கேயே படுத்துட்டா. கெட்ட கனவா வருது. அம்மா உயிரோட இருக்கிறப்பெல்லாம் கனவு வருது. பாத்ரூம் பக்கம் போலான்னு பார்த்தா தண்ணி ஃபுல்லா கீழே வந்திருக்கதா அப்பதான் கவனிக்கிறாங்க. எஸ், ஏற்கனவே ஒரு ஓட்டை அடைச்சு வச்சால அது ஒண்ணு வேலைக்கால பொழந்துகிட்டு தண்ணி ஃபுல்லா உள்ள வந்துருச்சு. இனிமே இந்த போட்டு மூழ்கிடும் நம்பிக்கை இல்லை, இதை வச்சுக்கிட்டு ஒன்னும் பிரயோஜனம் இல்லைன்னு அம்மாவோட எல்லா பொருட்களையும் இறக்கி வச்சுட்டா, தேவையான பொருட்கள் எல்லாம். அப்புறம் அம்மாவோட டெட் பாடியை கீழே இறக்க முயற்சி பண்ணும்போது டெட் பாடி சரிஞ்சு தண்ணிக்குள்ள போதுங்க. அம்மா போயிடாதமான்னு பிடிச்சிட்டு இருக்கா. வெயிட் தாங்காம தண்ணி கீழே போயிடுச்சு. ஐயோன்னு உள்ள உட்காந்து ஓன்னு அழுதுட்டு இருக்கா. எவ்வளவு நேரம் தான் அழுதுட்டு இருக்க முடியும், எல்லாம் முடிஞ்சு போச்சே. அந்த பலூன் படகுல கிடைச்ச பொருட்களை மட்டும் வச்சுக்கிட்டு துப்பாக்கியை வச்சுக்கிட்டு அப்படியே காத்து கிடக்குறா. மேப் இங்க இருக்குது, எந்த திசையில போறோங்கிறத எப்படி பார்க்கணும் வைக்கணுங்கிறதெல்லாம் அந்த பைய சொல்லி கொடுத்தான்ல, அதை வச்சு ஏதாவது ட்ரை பண்ண முடியும்னு பார்த்தா ஒன்னும் வேலைக்காகல. காண்டில் எல்லாத்தையும் தூக்கி போட்டு உட்காந்துட்டா. இருக்கிற பொருட்களை மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்கிறா. ஆனா அதுக்குள்ள பார்த்தா பக்கத்திலேயே ஒரு கப்பல் இருக்கிறத கவனிக்கிறாங்க. இவளோட லக்கு கப்பல் இருக்குது. உடனே உதவி கேட்கறதுக்காக ஒரு வேட்டு வைக்கிறாப்புல இருக்கும், ராக்கெட் வெடி மாதிரி. அதை அடிச்சு விட்டதும் அந்த கப்பல்காரங்க பார்த்தாங்கன்னா உதவிக்கு வருவாங்க. ஆனா பார்த்தாங்களா இல்லையான்னு தெரியாம காத்து கிடக்க ஒரு வழியா பார்த்துட்டாங்க போல. பெரிய கப்பல்ல இருந்து சின்ன போட்டு உதவிக்கு வருது. இவளை அதுல ஏத்திக்கிட்டு அந்த பெரிய கப்பலுக்கு கூட்டிட்டு போறாங்க. பெரிய கப்பல்ல மேல வந்துட்டாங்க. இந்த கப்பல்ல ஒரு பொம்பளை அப்புறம் நிறைய ஆம்பளைங்க வேலை பார்க்கறாங்க. அவங்க கிட்ட எல்லாம் பெரிய பெரிய துப்பாக்கிகள் இருக்குது. இவள ஒரு வழியா காப்பாத்தி குட்டியாந்து சாப்பிடுற நேரத்துக்கு வந்திருக்கிறேன்னு சாப்பாடு கொடுக்குறாங்க. இவளும் பசியார சாப்பிட்டுட்டு இருக்கா. நாம இப்ப இருக்கிறது இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ்லயா, எந்த நாடும் பங்கு ஓட்டுக்காத எல்லை பகுதி. இங்க யாரு என்ன தப்பு பண்ணாலும் கேட்கறதுக்கு ஆள் இல்லைங்கிற ரேஞ்சுக்கு சொல்லிட்டு இருக்கிறாரு ஒருத்தர். அப்புறம் சும்மா நின்றுட்டு இருக்கிறாப்ல. அப்போ ஒரு பொண்ணு
அரை போதையில இங்க வருது, அரைகுறையா வருது. உனக்கு இங்க என்ன வேலைன்னு சொல்லிட்டு ஒரு மொட்டையை தரன்னு அவளை இழுத்துட்டு போய்கிட்டு இருக்கிறான். அப்புறம் நான் குளிக்கலாமா அப்படின்னு கேட்டு பாத்ரூம் பக்கம் போய் நல்ல ஒரு குளியில போடுறா. அப்புறம் ஜம்முன்னு ட்ரெஸ் பண்ணி மேக்கப் எல்லாம் போட்டு ரெடி ஆகுறா. ஏன்னா இவ வந்திருக்கிற இந்த கப்பல் இவங்க அம்மாவை போட்டு தள்ளாங்க இல்ல, அந்த மொட்டை இங்க இருக்கிறத நீ கவனிச்சிருக்கணும். எஸ், இவங்க அம்மாவை கொண்டவங்க தான் இங்க இருக்கிறாங்க. அப்போ அந்த கேப்டன் சொல்ற அந்த மோசமான பொம்பளை பொறுக்கி இங்க தான் இருக்கிறான்னு அர்த்தம் இல்லையா? சுத்த அம்மாவோட சாவுக்கு காரணம் வந்தா அவனை பழி வாங்கணும்னா அவனை கொஞ்சம் பேசியே மயக்கணும்னு முடிவு பண்ணி ஜம்முன்னு மேக்கப் போட்டுட்டு அந்த பக்கம் வர. கேப்டன் ரூம்ல எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. நின்னுட்டு அசால்ட்டா உள்ள போய் ஹாய்னு ஆரம்பிக்கிறா. அந்த ஆளுக்கு தான் சபல புத்தியாச்சே, இவ்வளவு அழகா மேக்கப் பண்ணிட்டு வர பொண்ணு, அதுவும் சின்ன பொண்ணை பார்த்து தான் அவர் குஷி ஆயிட்டார். என்னன்னு கேட்டா என்ன காப்பாத்தினதுக்காக நன்றி சொல்ல வந்ததா சொல்லி பக்கத்துல வந்து நிக்கிறா. உடனே அவர் வெல்கம் கிராப்ல நிறைய கஷ்டப்பட்டு வந்திருப்ப போலேன்னு கேட்ட ஏதோ என்னால முடிஞ்சதுங்கிறாப்ல. அப்புறம் இவ்வளவு பெரிய கப்பலை ஓட்டுறீங்களே, இந்த கப்பலை எப்படி ஓட்டுறது, எப்படி இது ஓடுது, நீங்க வாட்டு பேசிட்டு இருக்கிறேன்னு கேட்க கப்பல்ல ஆட்டோ பைலட்னு ஒரு மோட் இருக்குதான். ஆட்டோ பைலட் மோட்ல போட்டு விட்டா போதும், லொகேஷனை பிக்ஸ் பண்ணிட்டா வண்டி தானா போகும் அப்படின்னு சொல்லி கொடுக்குற. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறா. அடுத்து டவுட் கேட்பா, எப்படி லிவரை திருப்பலாம் கேட்பா. நான் சொல்லி தட்டுமான்னு அவரும் சொல்லி கொடுக்குறாப்ல. அப்படியே டச் பண்ணி சிரிச்சு அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிக்கிற. உடனே அவரு கூட வேலை பார்க்குற அல்லக்கை எல்லாத்தையும் நீங்க வெளியில போங்கடான்னு அனுப்பிச்சு வச்சிட்டாரு. அப்புறம் எதையோ காட்டுறேன் வான்னு முன்னாடி போறாப்ல. இவ கையில ஒரு பெரிய பானர் எடுத்துக்கிட்டு பின்னாடியே போறா, அடிச்சே கொள்றதுக்கு. அந்த பக்கம் அந்த ஒரு பொம்பளை அடியாள் இருந்தால அவ நம்ம ஹீரோயின் எடுத்துட்டு வந்த அந்த துப்பாக்கியில அவங்களோட லோகம் இருக்கிறத பார்த்துட்டு ஆள் ரொம்ப ஆபத்தானவ அப்படின்னு கத்துறாங்க. பட் அதுக்குள்ள டூ லேட். அடின்னு பின்னாடி இருந்து அடிச்சு மண்டைய பொளந்து சம்பவ இடத்துலயே அந்த கேப்டனை கொன்னுட்டா. அழு செத்தான். அப்புறம் அந்த பக்கத்துல இருந்து வாக்கி டாக்கில அந்த பொம்பளை உசார்படுத்திருச்சு, எல்லாரும் ஜாக்கிரதையா இருங்கன்னு. உடனே ஒரு மொட்டையை துப்பாக்கியோட இங்கிட்ட பாக்குறாங்க. வந்து பார்த்தா கேப்டன் ஆல்ரெடி அடி வாங்கி செத்து போய் கிடக்குறார். கேப்டன் செத்துட்டாருன்னு எல்லாருக்கும் அப்டேட் கொடுக்குறான். காண்டுல எல்லாரும் துப்பாக்கி எடுத்துட்டு வெட்டிட்டு இருக்க இவ அங்க எங்கன்னு ஓடிக்கிட்டு இருக்கா. அப்புறம் ஒரு ரூம் பக்கம் போவா. பார்த்தா அந்த ரூமுக்குள்ளதான் அரை மயக்கத்துல ஒரு பொண்ணு தெரிஞ்சால அவ இருக்கிறாங்க. இங்க துப்பாக்கி எங்கேயாவது இருக்கான்னு கேட்டா ஆமா துப்பாக்கி எல்லாம் இருக்கு அப்படின்றா. அவ நிறைய கன் இருக்கிறது இன்ஜின் ரூம்ல இருக்குதான், அதெல்லாம் சொல்றா. அப்புறம் என்ன மாதிரி இன்னும் நிறைய பொண்ணுகள் இந்த கப்பல்ல இருக்கிறதாவும் எல்லாரையும் காப்பாத்துன்னு வேற கேட்டுக்க. இவ ஒரு படிக்கட்டு கீழே ஒளிஞ்சுக்கிட்டு துப்பாக்கி இருக்கிற அந்த இன்ஜின் ரூம் பக்கம் போறா. சுத்தி முத்தி பாக்குறா துப்பாக்கியில எங்க இருக்குன்னு. தேடி பார்த்தா எஸ் துப்பாக்கி இருக்குதுங்க. ஆனா அந்த துப்பாக்கி எல்லாம் எடுக்க முடியாதபடி ஒரு பூட்டு போட்டு இருக்கிறது. பூட்டு போடாம ஒரே ஒரு துப்பாக்கி மட்டும் அந்த பக்கத்துல இருக்கும். உடனே அந்த துப்பாக்கி எடுத்துக்கிட்டா. மேல இருந்து ஒருத்தன் ஹேண்ட்ஸ் அப் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வரவன் பாருங்க, டப்புன்னு சுட்டு அவனை கொன்னுட்டா. இவளுக்கு தான் ட்ரைனிங் எல்லாம் போயிருக்கால பாய் ஃப்ரெண்டு கூட, சோ சுட எல்லாம் தெரியும். துப்பாக்கி எடுத்துட்டு அப்படியே மேல வர்றா. ஒவ்வொரு ரூமா தேடிக்கிட்டு இருக்கா. இவங்களாவது வருவாங்களா சுடலாமான்ட்டு. கிச்சன் பக்கம் வந்து பார்த்துட்டா அங்க ஒருத்தன் வருவான். அவனுக்கும் இவளுக்கும் நடுவுல மாத்தி துப்பாக்கி சண்டை. அவனையும் சுட்டு கொண்டுட்டா. அடுத்து ஒரு சாப் சட்டை. அவன் கூட சண்டை போடும் போது அது பொம்பளையோ, அந்த பொம்பளை பஜாரிங்க பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கா. ரெண்டு பேரும் மாத்தி அடிச்சுக்கிறதும் உருட்டுக்கிறதும் கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறதும் படு பயங்கரமா போய்கிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல சட்டையோட சேர்த்து கழுத்தை பிடிச்சி நெரிச்சு ரொம்ப கோரமா கொலைப்பட்டாங்க. இவளுக்கு மூக்குல எல்லாம் அடி வாங்கி ரத்தம் வருது. ஆனாலும் அந்த பஜாரி இறந்து போயிட்டான். சந்தோஷம். அப்புறம் அங்க கடந்து இருந்த ஒரு கைத்துப்பாக்கி எடுத்துக்கிட்டாச்சு. அந்த பக்கம் ஒரு மொட்டையை மட்டும் இன்னும் சுத்திக்கிட்டு இருந்துகிட்டே இருக்கிறான். அவன் வந்து பார்க்கும்போது இந்த பொம்பளை இறந்து போய் கிடக்கிறத பார்த்துட்டு இன்னும் கோவத்தோட தெரியுறான். நம்ம ஹீரோயினோ கையில கைத்துப்பாக்கி வச்சுக்கிட்டு வேற எவனாவது வரணும்னு காத்துட்டு இருக்கும்போது ஒரு மலமாடு வருவான், ஜிம்பாடி வருவான். அவனை ஏதோ அடிக்கணும்னு முயற்சி பண்ணி அடிக்க போய் நல்லா அடி வாங்குறான். கழுத்தை பிடிச்சு தூக்கி கீழே போட்டு குத்த முயற்சி பண்றான். ஏதாவது கிடைச்சா அடிக்கலாமே முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது அடிக்கிறதுக்கு வசதியா ஏதோ ஒண்ணு கிடைக்குங்க. அதை வச்சு அடின்னு அடிச்சு குத்துன்னு குத்தி ஜிம்பாடியை கொல்ல முயற்சி பண்றா. ஆனாலும் அவன் அவ்வளவு அடி வாங்கிட்டும் இவளை மறுபடியும் அடிக்கிறதுக்கு ஓடியாருவான். பட் அதுக்குள்ள கீரை கடந்த ஒரு கைத்துப்பாக்கி எடுத்து அந்த ஆளை சுட்டு கொண்டுட்டா. அப்புறம் அவன் பாடி அங்க இருந்து உருட்டி விட்டுட்டு அடுத்து என்னன்னு யோசிக்கிறான். ஒரு ரூமுக்குள்ள ஏதோ சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்க மெதுவா கதவை திறந்தா உள்ள ஏகப்பட்ட பொண்ணுங்க. இவ்வளவு பொண்ணுகளையும் அடிமைகளா அவன் வச்சிட்டு இருந்திருக்காங்க. முடிஞ்ச அளவு வச்சிருப்பான். அப்புறம் வித்துருவான் போல தெரியுது. அவங்கள பார்த்துட்டு இருக்கும் போதே துப்பாக்கி முனையில மொட்டை பிடிச்சிட்டான். துப்பாக்கியை கீழே போட சொல்ல துப்பாக்கியும் கீழே போட்டாச்சுங்க. வாடி இந்த பக்கம் இந்த பக்கத்துல வர சொல்லி தலையிலேயே ஓங்கி ஒரு அடி. இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு இருப்பா. அதே சமயம் பின்னாடி அரை மயக்கத்துல வந்த அந்த பொண்ணு ஓங்கி ஒரு இடிக்க அந்த கேப்ல அவங்கிட்ட இருந்த துப்பாக்கியை பிடிங்க அவளையே சுட்டு கொண்டாச்சு. இன்னும் வேற யாராவது இருப்பாங்கன்னு கேட்டா இன்னும் ஒருத்தர் இருக்கணுமே அவ சொல்லுவா. அவன் அந்த பக்கத்துல வர அவனையும் சுட்டு கொண்டாச்சு. சண்டையில அவளுக்கு ஷோல்டர்ல கொஞ்சம் அடிபட்டுரும். துப்பாக்கி கீறிட்டு தான் போயிருக்குது, உனக்கு ஒன்னாகாது அப்படின்னு சொல்லும்போது கேப்டன் நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு அவ. கேப்டன் செத்துட்டான்னு சொன்னதும் அவளுக்கு சந்தோஷம். அப்புறம் இவன் மேல ஏறி போறாங்க. எல்லா மேட்டரையும் முடிச்சிட்டா. இனி எந்த பிரச்சனை இல்லைன்னு பார்த்தா ஒருத்தன் எதுக்க கட்டு போட்டுட்டு முன்னாடி போறான். யாரான்னு திரும்பி பார்த்தா அட நம்ம பாய் ஃப்ரெண்ட் இங்க வந்து நிக்கிறான். அவனுக்கு கட்டு போட்டு கேப்டனே உதவி எல்லாம் பண்ணி செட்டில் பண்ணி வச்சிருக்காரு. இது எப்படியா சாத்தியம்? பார்த்து நீ செத்துருக்கணும்னு கேட்டா என்ன சாக விட்டு போயிட்ட. அந்த எல்லோ கலர் சிக்னல் அனுப்புற ஒரு டிவைஸ் இருக்குல்ல, அதை அவன் ஆபரேட் பண்ணிருக்கான். அது வேலை செய்யாதேன்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போதே அடிச்சு போட்டாங்க. துப்பாக்கி வேற விழுந்துருச்சு. எப்படி அதை ஆன் பண்ணு கேப்பா. பேட்டரி பிரச்சனையா இருந்திருக்கு. புது பேட்டரி அதே பேக்ல இருந்துச்சு. புது பேட்டரியை போட்டதும் வேலை செஞ்சிருச்சு அப்படிங்கிறான். அப்புறம் எப்படி நீ உன்னை எப்படி அவன் உயிரோட விட்டான் கேப்டன் கேட்க, எங்க பிரச்சனையை நாங்க பேசியே சரி பண்ணிட்டோம். என்ன சம்பாத்தியத்துல பாதியை கொடுக்க வேண்டியதா போச்சு. பரவாயில்ல அதெல்லாம் வாங்கிக்கிறேன் ரெடி பண்ணிட்டான். ஒன்னும் பிரச்சனை இல்ல. இனி எங்களை எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்ல அதிகப்புறா முடியாது. இந்த கப்பல்ல உன்னை தவிர இருக்கிற எல்லாருமே செத்து போயிட்டாங்க. எல்லாரையும் கொன்னுட்டேன். கேப்டனையும் கொன்னுட்டேன்னு சொன்னதும் செம கோவத்துல தாடையிலேயே ஒரு பெரிய எத்து வாங்கினவ படிக்கட்டுல உருண்டு போய் அங்கிட்டு விழுகிறா. அந்த கேப்ல இவர் கொல்றதுக்காக துப்பாக்கியை தேடி பிடிச்சி எடுத்துட்டு வந்து இங்க வந்து பார்த்தா அவ அங்க இல்ல.
ஆனா அவளோட காலடி தடம் அங்க இருக்குது. ஏன்னா கால்ல குண்டுடி பட்டதுனால காலடி தடம் இருக்குது. அந்த காலடி தடத்தையே ஃபாலோ பண்ணிட்டு தலைவன் ரொம்ப அறிவாளி ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்கிறான். கைப்பிடியில ரத்தம், கீழே ரத்தம்னு ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்கிறான். ஒரு கட்டத்துல அந்த ரத்த கரை நிக்கும். அப்ப இங்கதான் இருக்கிறா அப்படின்னு புரிஞ்சுக்கிறான். ஆனா அவன் நிக்கிற இடத்துல இந்த கேஸ திறந்து வர்ற ஒரு லிவர் ஒண்ணு இருக்குங்க. தன்னோட டாலர் அங்க கழட்டி வச்சுட்டு நீ இங்க தாண்டா வந்து நிப்ப, இதுக்காக தாண்டா உனக்கு நான் பொறி வச்சேன்றத நான் அழகா சுட்டி காட்டுறேன். என்னடா பண்றான்னா அந்த லிவரை ஓபன் பண்ணி விட்டதும் படு ஃபோர்ஸா மூஞ்சில கேஸ் அடிக்குதுங்க. ஆன்னு கத்திக்கிட்டு விழுவான். அவன் கிஃப்டா கொடுத்த அந்த கத்தியவே எடுத்து குத்த முயற்சி பண்ணுவான். புடிச்சுக்கிட்டான். மறுபடியும் குத்த முயற்சி பண்ணா மறுபடியும் புடிச்சுக்கிட்டான். அவன் ஒரு கை அடிபட்டு இருக்குங்கிறதுனால ஒரு கையில எவ்வளவு தூரம் தான் தாக்கு பிடிக்க முடியும். அவ ஒட்டுமொத்த பாடியோட பலத்தையும் வச்சு கத்தியை அமுக்கின்னு ஒரு வழியா உள்ள இறக்கிட்டாங்க. அவ்வளவுதான். கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி அந்த பயலும் செத்து போயிட்டான். ஒரு வழியா சோலி முடிஞ்சிருச்சு. அப்பதான் அரமயக்கத்துல இந்த பொண்ணு வந்து கொஞ்சம் மேல வந்து பாரு அப்படின்னு மேல கூப்பிடுறான். இவங்களும் எல்லாரும் மேல போய் பாக்குறாங்க. மேல போய் பார்த்தா எல்லா பொண்ணுங்களும் காப்பாற்றப்பட்டாச்சு. இவங்களோட கப்பல் ஆட்டோ பைலட்ல இவங்க போக நினைச்ச அந்த சிட்டி பக்கம் தான் போகுது. சோ சிட்டி பக்கம் இன்னும் கொஞ்சம் நேரத்துல போய் சேர்ந்துருவோம்னு அவளுக்கு சந்தோஷமா இருக்குது. இதுதான் நடந்ததுன்னு எல்லாத்தையும் சொல்லும்போது போலீஸே மிரண்டு போயிட்டாங்க. சூப்பர்பா அப்படின்னு பாராட்டுறாங்க. அப்புறம் அந்த பொண்ணுங்கெல்லாம் அப்படின்னு கேட்க எல்லா பொண்ணுங்களோட வீட்டு அட்ரஸையும் நாங்க விசாரிச்சிருக்கிறோம். எல்லாரையும் அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிருவோம். உன்னையும் வீட்டுக்கு அனுப்பிச்சுன்னு சொல்லும்போது நான் ஒரு அனாதைன்னுவா. எல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாம் இழந்துட்டேன்னு சொல்லும்போது அப்படி இல்ல. உனக்கு வந்து முக்கியமான ஒண்ணு எதிர்காலம்னு ஒண்ணு இருக்குது. அந்த எதிர்காலத்துக்காகத்தான் நீயும் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்ட வச்ச. ஆனா அதெல்லாம் யோசிக்காத. யாருக்கு தெரியும் நாளை பின்ன குடும்பம் குட்டின்னு உனக்கும் எல்லாம் அமையலாம் செய்யலாம். எதிர்காலம் தான், அதை விட்டுறாத அப்படின்னு பாராட்டிட்டு போயிடாருங்க. அவ்வளவுதான். படம் ஒரு நல்ல பாசிட்டிவ் எண்டிங்ல முடிஞ்சது. நல்லா இருந்தது இல்ல? ஒரு சாதாரண சின்ன பொண்ணு, டீனேஜ் பொண்ணு என்ன பண்ண முடியும்னு பார்த்தா ஆத்தாடி ஆத்தா எவ்வளவு தூரம் பண்ணி காட்டிட்டான்னு பாத்துக்கங்க. வேற ஒரு நல்ல படத்துல மறுபடியும் சந்திப்போம். நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கீழே இருக்குது. இப்ப நான் பேசும்போது கூட என் ஸ்கிரீன்ல வரும். விருப்பப்படுறவங்க கிளிக் பண்ணி நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கங்க. என்ன சேனல்ல என்ன வீடியோ போடுறோங்கிறதே நமக்கே தெரிய மாட்டேங்குது. வாட்ஸ்அப்ல என்ன வந்து அனுப்பிட்டுருவோம். சோ யூடியூப் லிங்க் இருக்கிறதுனால நீங்களும் யூடியூப்ல தேடாம வாட்ஸ்அப்லயே அழகா நம்ம வீடியோஸை பாத்திர முடியும். ஜாயின் பண்ணிக்கங்க. என்ன அடுத்த படத்துல சந்திப்போம். தேங்க்யூ.